தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த சம்பவத்தில் கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு என்ற கோரிக்கை தமிழகம் முழுவதும் வலுத்திருக்கிறது. இதற்கு முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம் தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது உள்ள அரசு ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்புகளில் முழுமையான ஈடுபாட்டோடு செயல்பட வேண்டும் என்றும் இது ஒரு மனிதாபிமானமற்ற குற்றச் செயல் என்றும் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத வகையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உடனடியான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். சிறுமி காணாமல் போன சில மணி நேரத்திலேயே புகார் அளிக்கப்பட்ட போதிலும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படாதது சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தினில் உள்ள குறைபாடுகளை வெளிக்காட்டுகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக இருவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஏதுமறியா சிறுமியின் உயிரை காப்பாற்ற முடியாத இந்த அரசின் அலட்சியத்தையும் செயல்திறன் குறைவையும் இந்த சம்பவம் சுட்டிக்காட்டுகிறது என்றும் இபிஎஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசு இந்த கொடூர சம்பவங்களை தடுக்க தவறியது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சிறுமி காணாமல் போன சில மணி நேரங்களிலேயே புகார் அளிக்கப்பட்டிருந்த போதிலும் காவல்துறையினர் துரித நடவடிக்கை எடுக்காமல் மறுநாள் அந்த உடலை கண்டெடுத்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருப்பதுடன் ரீல்ஸ் அரசாக இல்லாமல் இது ரியல் அரசாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் செயல்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.